ஆமென். எரேமியா 31 அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மீண்டும் விடாய்த்த ஆத்துமாக்களை நான் சொல்லுங்க சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விடாய்த்து போன நிலைமை, சரியா? விடாய்த்த ஆத்துமாக்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிறது பைபிளில். இந்த விடாய்த்தங்கிற வார்த்தை நமக்கு வழக்க சொல்ல கிடையாது. நம்ம சமூகமாக நம்ம 4 பேர்கிட்ட பேசி கொள்ளும் பொழுது நம்முடைய உரையாடல்களில் இந்த விடாய்த்தங்கிற வார்த்தை வருவது இல்லை. ஆனால் பைபிளில் தான் நம்ம வாசிக்கிறோம், விடாய்த்த நிலைமையிலே பல ஜனங்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தாவீது விடாய்த்த நிலைமையிலே காணப்பட்டான். பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணும் பொழுது, யுத்தம் பண்ண போகையில் அவன் விடாய்த்த நிலைமையிலே காணப்பட்டதை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். வாசியுங்கள். தாவீது பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி திரும்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே விடாய்த்த நிலைமையை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அவன் தாவீது விடாய்த்த நிலைமையில இருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் சொல்லுதாங்க, நீங்கள் யுத்தம் பண்ணும் நேரத்தில் நீங்கள் வீட்டில் இரும், நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம் என்று புறப்பட்டு போனார்கள். நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் கிதியோனும் அவனுடைய ஜனங்களும் விடாய்த்திருந்து சத்ருவை தொடர்ந்தார்கள், முறியடித்தார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள், நான் மீதியானியரின் ராஜாவாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன். விடாய்த்திருந்தும் அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் அப்படின்னு பைபிளில் சில சம்பவங்கள் மூலமாக இந்த விடாய்த்த அனுபவத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த விடாய்த்திருந்த அனுபவம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போராடி 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 நமக்கு பயமுறுத்தல்கள் வரலாம். ஏற்கனவே நமக்கு பெருவெள்ளத்தின் பயமுறுத்தல் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வாரமாக மழை பெய்யுறாங்க, மழை பெய்யல, கதிருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தண்ணீர் வெள்ளம் வரும் அப்படிங்கிற பயமுறுத்தல் வருகிறது. ஏதாவது ஒரு அச்சம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் ஒரு விடாய்த்த நிலைமை. ஒரு பயமுறுத்தல்களும் ஒரு நம்மை சோர்வுக்குட்படுத்துகிற காரியங்கள் தான் இந்த விடாய்த்த நிலைமைகள். இதில் தான் கிதியோன் காணப்பட்டார், தாவீது காணப்பட்டார். பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படுகிறது. அந்த விடாய்த்து போன நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இந்த 2023ஆம் ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் அந்த விடாய்த்து போன நிலைமையிலிருந்து சற்று ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன கொண்டு வர விரும்புகிறார்? விடாய்த்து போன எல்லா ஆத்துமாக்களையும் நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன், தொய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையும் நான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை நமக்கு விளக்கி கொடுக்க விரும்புகிறார். சற்று கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். பல நேரங்களில் பல விதமான காரியங்களை முயற்சி எடுத்து பல இடங்களில் நம்ம தோல்வியை கண்டு நம்ம தோல்வியை துவண்டு நொறுங்கி போய் கிடக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அந்த குடும்ப வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எல்லா நேரத்திலையும் இந்த துவைந்து போய் இந்த விடாய்த்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நான் உன்னை சம்பூர்ணம் அடைய பண்ணி நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதனால நீ மகிழ்ந்திருப்பாய், இதனால நீ செழித்திருப்பாய், இதனால நீ சுகைத்திருப்பாய். ஆக இந்த 2024ஆம் ஆண்டிலே கர்த்தர் அதை செய்ய போகிறதை நான் உங்களுக்கு விலக்கி கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா நேரமும் எல்லா நாளும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது, சந்தோஷமா மகிழ்ந்து கழியிருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேதனையான ஒரு காரியங்கள் நம்மை உறுத்தி கொண்டே இருக்கும், நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதையிலிருந்து ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி ஒரு சம்பூர்ணத்தையும் ஒரு நிறைவையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். இது எப்படி செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ல
அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து என்ன செய்ய, எப்படி ஆண்டவர் சம்பூர்ணம் படைய பண்ணி நிரப்ப போகிறாரு? என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன செய்ய போறாரு ஆண்டவர்? நியாயப்பிரமாணத்தை அவள் இருதயத்துல எழுதி அவர்கள் இதயத்துக்குள்ள வைப்பேன், ஒரு புதிய இதயத்தை கொடுப்பேன், அவர்கள் என் கற்பனைகளை கை கொள்வார்கள் என்று விடாய்த்து போன ஆத்துமாக்களை சம்பூர்ணம் அடைய பண்ணுவதற்கு, சகல விதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதற்கு முதல்ல அவர் என்ன செய்ய போறார்னா, உங்களை ஆண்டவர் புதிய இதயத்தை கொடுக்க போகிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் ஏவாளை படைத்து நீங்கள் பழுகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்த தேவன், அவர்கள் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா, தேவ சந்ததியை பெற்றெடுப்பாங்கன்னு பார்த்தா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால சாபத்தையும் பாவத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அதன் மூலமாக இந்த பூமி பழுகி பெருக ஆரம்பித்தது. அதற்கப்புறம் நோவா காலத்தில் மிகவும் அருவருப்பாக இந்த பூமி காணப்பட்டது. அந்த சந்ததியிலே ஆண்டவர் நோவாவை தெரிந்தெடுத்து, ஆமாம் நோவா, நீ உன் குடும்பத்தை தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு பேரையை உண்டு பண்ணு, நான் பெருவெள்ளத்தை வரவழைக்க போகிறேன்னு சொல்லி 40 நாள் மழையை பெய்ய பண்ணி, அந்த 40 நாளும் பெரிய வெள்ளம். ஒரு நாள் மழையில் எவ்வளோ பெரிய வெள்ளம்? 40 நாள் மழையில் பெரிய வெள்ளம் வந்து முழு பூமியும் நிரப்பியது. தோத்திரம், அத்தனை உயிர்களும் மாண்டது. இந்த 8 பேர் மூலமா, சேம் காப் யாப்பேத் மூலமா, அந்த 8 பேர் மூலமா இந்த பூமி நல்ல ஜனங்களை பெற்றெடுக்கும் சொல்லி ஆண்டவர் அவளோட காத்திருந்தார். ஆனால் அதுவும் பழையபடி திருக்கும் கேடும் மகா கேடும் நிறைந்து, பொல்லாங்கினால் நிறைந்து, அருவருப்புகள் நிறைந்து அடுத்த சந்ததிகள் உருவாக ஆரம்பித்தது. இந்த நிலைமையில ஆண்டவர் மோசே மூலமா நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பார்த்தார். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடங்க என்று சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தார். சரி என்று சொன்னவர்கள் திரும்பியும் பழையபடி பாவத்திலே விழுகிறார்கள். ஆகையினால ஆண்டவர் கடைசியா செய்த ஒரு காரியம், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால் நலமாயிருக்கும், கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லிதான் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவையிலே இரத்தம் சிந்தி உயிரை கொடுக்க வைத்து, அந்த இரத்தத்தின் தியாக சிலுவை அன்பின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரும் மீட்படையும்படி ஆண்டவர் இன்னைக்கு சிலுவையிலே பலியானார். அவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன், எல்லாத்துக்கும் பழைய இதயத்தை எடுத்து போட்டு புதிய இதயத்தை கொடுக்க போகிறேன், அவங்க இந்த வேதத்தை அவள் இதயத்தில் வைக்க போகிறேன். எல்லாருக்கும் கையில பைபிள் இருக்கு, அல்லேலூயா. ஆனா 2024ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தையை நான் அவர்கள் இதயத்தில் வைக்க போகிறேன். இனி அவர்கள் பாவம் செய்வது இல்லை, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வது இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்ததியை பெற்றெடுக்கும்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர் செய்து கொண்டிருக்கிறார். உலகம் எங்கிலையும் ஒவ்வொரு நாளும் கணக்கற்ற மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய இருதயம் உங்களுக்குள்ள மாற்றப்படுமானால் இன்னையிலிருந்து உங்களுக்கு புது வாழ்வு ஆரம்பிக்கிறது. புதிய வருஷம் பிறந்ததுனால புதிய வாழ்வு ஆரம்பிக்க போறது இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பழைய குருடி, அந்த மாதிரி வாழ்க்கையாக தான் போயிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் பிறந்தாலும் அது புது வருஷம் படிச்சு புதுசாக எதிர்பார்த்தா ஒன்றும் இருக்காது. என்னைக்கு உன் வாழ்க்கை புதிய இதயமாய் மாறுகிறதோ அன்னைக்கு உனக்கு புது வருஷம் ஆரம்பிக்குது. அதுதான் ஆண்டவர் செய்கிறாரு. உன் பழைய இதயத்தை எடுத்து போட்டு புதிய இதயத்தை கொடுக்க போகிறேன். நான் அவன் இதயத்தில் என் நியாயப்பிரமாணத்தை வைக்க போகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் ஓய்வு நாளில் பிரசங்கப்படும், எல்லாரும் கேட்பாங்க, பலி செலுத்த வருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கிருபையின் நாட்களில் எல்லார் இதயத்திலையும் அவருடைய வேதத்தை வைக்கிறார், நியாயப்பிரமாணத்தை வைக்கிறார். அவர்கள் என் கற்பனைகளை கை கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக விடாய்த்து போன உன் நிலைமையை சோதரம், தொய்ந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி உயிர்ப்பிக்க போகிறாரு, சம்பூர்ணமடைய போகிறாரு, நிரப்ப போகிறார் என்று சொன்னால், அவன் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய இதயத்தை கொடுத்து நியாயப்பிரமாணமாகிய வேத வசனத்தை உங்கள் இதயத்திலே வைத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். வார்த்தை வந்துட்டாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம கூடுற நேரமெல்லாம் தேவனுடைய வசனம் நமக்கு கடந்து வரணும். வேத வசனம் வந்தாலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா.
கடந்த வாரம் தாதங்குளத்தில் ஒரு மீட்டிங் நடத்தினோம்ல, அதில் சொன்னோம், உங்களுக்காக இந்த வசனத்தை நீங்கள் பல நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். முடிஞ்ச உடனே அந்த அம்மா யாருமா கிட்ட ஒரு அம்மா கை தூக்குனாங்க. அந்த வசனம் எனக்குரியதையா, எனக்கு ஆண்டவர் பல நாளாக சொல்லிட்டு இருந்தார், இப்போ உங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் அப்படின்னாங்க. தோத்துறோம். அப்போ நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளுக்கு உருவாகும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி, வசிருக்கீங்களா? அப்படியே பரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வந்து உண்டாகும். உடனே அவங்க வாய் திறந்து பேசுவாங்க. தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். இந்த பூமி முழுவதும் வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படினால் நம்ம கூடுகிற இந்த நேரத்தில் தேவன் தனது வார்த்தையால் நம்மை நிரப்புகிறார், இதயத்தை நிரப்புகிறார், தேவனுடைய சத்தத்தினால் நம்மை நிரப்புகிறார். ஆகையினால அதற்கப்புறம் நம்முடைய உடாய்த்த நிலைமையெல்லாம், நம்முடைய தொய்ந்து போன நிலைமையெல்லாம் மாறும். கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய வசனத்தை நம்ம இதயத்தில் வைப்பதற்கு நம்ம இடம் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எல்லாரும் பைபிள் நல்லா கையில் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம இளம் தலைமுறைகள்லாம் பைபிள் தூக்குறதில்ல. எல்லாரும் இப்போ டேப், மொபைல், அப்படின்னு டீசெண்டாக எலக்ட்ரானிக் பைபிள், அது பேர் எலக்ட்ரானிக் பைபிள் இல்லைன்னா சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பைபிளில் பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி இன்றைக்கி மொபைலில் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் ரொம்ப ஆழமான டீச்சிங் போகலாம். நெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வசனத்தை அமுக்கிக்கிட்டு அதுக்குள்ளே வெப் சர்ச்சுக்குள்ளே போகும் பொழுது அந்த வசனத்தின் ஆழமான கருத்துக்களை கொடுக்குது. அல்லேலூயா. நம்ம அடுத்த வர டெக்னாலஜி, அடுத்த வர சந்தையில் அப்படி தான் இருக்க போதும். அதுக்கேற்றாப்புல தான் நம்ம பிரசங்க வேண்டியிருக்குது. ஆகையினால வர நாட்கள் அப்படி தான் இருக்கும். ஆக எப்படியோ பேப்பரில் இருக்கோ இல்லை எலக்ட்ரானிக்கில் இருக்குதோ, தோத்திரம் நம்முடைய இதயத்தில் வேத வசனத்தை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். இந்த புதிய வருஷம் அதிகாலையிலே கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை என் இதயத்தில் வைங்கப்பா, உம்முடைய நியாயப்பிரமாணத்தை என் இதயத்தில் வைங்கப்பா. என் இதயம் புதிய இதயமாக மாறணும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு இதயமாய் மாறணும் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் வைத்து உள்ளேன். அதுதான் ஆண்டவர் செய்கிற புதிய காரியம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது உலக வழிபாடுகளுக்கு மறிக்கிறோம், தேவனுக்கு விரோதமான கிரியைகளை விட்டு நம்ம விலகுறோம், இதயம் சுத்தமாகிறது, இயேசுவின் வழியை நாம் கை கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அதே அதிகாரத்துக்கு கீழே வாங்க, 38ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த நாட்கள் வரும்? 2024 வரும். அப்ப நாட்கள் வரும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இந்த நகரம் அனனியாவின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அனானேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டப்படுவாய். 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரே அதிகாரம் தான். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும், நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய், நீ கட்டப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் கட்டு நொறுக்கப்பட்ட நிலைமையில நீங்கள் காணப்பட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை அழகாக கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு நொறுங்கி போய் கிடக்கலாம். தோத்திரம். ஆமன். கட்டடம் இடிந்து விழும்போது எப்படி எழுந்து கட்டுறாங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை நொறுங்கி கிடக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டப்படுவாய், நீ எப்சிபா என்றும் பியூரா என்றும் அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பதன் மூலமாக ஆண்டவர் உடைத்து போன அனுபவத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். வருமானம் இல்லாமல் உடங்கி நொறுங்கி கிடக்கலாம். பல நேரங்களில் ஸ்தோத்திரம், வீடு கிடைக்காம நொறுங்கி கிடக்கலாம். தோத்திரம். வேலை கிடைக்காம உடைந்து நொறுங்கி கிடக்கலாம். தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் பில்டு, நான் கட்டுவேன். அவர் சபையை கட்டுறாரு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டுறாரு, ஒவ்வொருடைய குடும்பத்தை கட்டுகிறாரு. தோத்திரம். நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய குடும்பங்கள்ல பிரிவுகள் காணப்படுகிறது. இங்க இருக்கிற சில பேர் பெற்ற பிள்ளைகளோட பார்க்க முடியாம இருக்கிறீங்க, பெற்ற பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் முடியாம கூட இருக்கிறீங்க. அவ்வளவு பெரிய சொல்ல முடியாத ஒரு வேதனையில விடாய்த்த நிலைமையில இருக்கிறீங்க. ஒருவராலையும் புரிஞ்சு கொள்ள முடியல. தோத்திரம்.
பெற்றெடுத்த குழந்தைகளை பாசத்தோடு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து அம்மா அப்பா என்று அழைக்க கூட அதை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட நீங்க இருக்கலாம். தோத்திரம் ஒன்று நினைச்சுக்கோங்க, அதனால தான் நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பிரைசலா. ஆனால் ஆண்டவர் சொல்லுதாரு, அப்படி நொறுங்கி கிடந்தாலும் அந்த விடாய்த்த நிலைமையில இருந்தாலும் நான் உன் குடும்பத்தை காட்டுவேன். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று இணைத்து ஆண்டவர் உங்களை குடும்பத்தை கட்டப் போகிறார். அல்லேலூயா. இனி பிரிவுகள் இருவதில்லை, இனி தொய்ந்து போன நிலைமைகள் காணப்படுவதில்லை. இந்த ஆண்டு நீங்கள் அதை காணப்பட போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பங்களை ஆண்டவர் இணைக்க போகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம். குடும்பத்தை ஆண்டவர் தான் கட்டணும், சபையை ஆண்டவர் தான் கட்டணும். ஆமென். தோத்திரம். நம்ம முயற்சியில் ஈடுபட்டோம்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைவோம். ஆனால் ஆண்டவர் கட்டுனா ஒருவனும் தடுக்க முடியாது. அது பழகி பெருகி கொண்டே இருக்கும். எத்தனை மனிதர்கள் என்ன சதி செயலில் ஈடுபட்டாலும் சரி, கர்த்தர் கட்டும் பொழுது அது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். சரியா? புதிய இதயத்தை தந்து வேதத்தை வைக்கிறார். 2வது உன்னை கட்டுகிறார். 3வது 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 31:9. விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு அவர்களை வழி நடத்துவேன்கிறாரு. ஐ வில் கைட் தம். அவர்களை நான் வழி நடத்துவேன். இந்த 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துவார். விடாய்த்து போன கிதியோனை நடத்தியது போல, விடாய்த்து போன தாவீதை யுத்தத்திலே நடத்தியது போல, கடைசி வரைக்கும் நடத்தியது போல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவருடைய கைடன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய அற்புதமான வழி நடத்தல் நமக்கு இருக்கும். அதிசயமான வழி நடத்தல் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நடத்தல் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இந்த இடத்துல போய் நீ போய் சந்தி, இந்த குடும்பத்தை போய் சந்தி, அதில் குடும்பம் குழப்பத்தை உண்டு பண்ணுற ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். அல்லேலூயா. அவருடைய நடத்தல் அப்படியே அற்புதமாக இருக்கும். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஜெபிக்கிறவர்கள் இந்த நடத்தலை காணப்படுவார்கள். ஜெபத்தில் குறைஞ்சிட்டோம்னா நடத்தல் இருக்காது. நம்ம நேரம் போகாமல் உட்காந்து எங்கேயாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாமான்னு சொல்லி நம்ம காலத்தை கழிச்சிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆள்கிட்ட சொல்லி, உனக்கு ஒரு முதலாளி வந்து சொன்னானா தொழிலாளியை பார்த்து, எப்பா உனக்கு ஒரு நாளைக்கு 8600 சம்பளம் தாரேன், வருஷம் பூரா தாரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அன்னைக்கே நீ அதை காலி பண்ணிடணும். அந்த 24 மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே நீ 8400 நீ செலவழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொன்னாரான், தோத்திரம் அது எப்படிங்க, ஒரு சேமிப்பு கூட இல்லாமல் எப்படி 8600 செலவழிக்கணும், வருஷம் பூரா அவ்வளோ நீ காலி பண்ணணும்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளி முதலாளியை பார்த்து கேட்டாராம். அதே மாதிரி இதில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 8600 நொடிகள். ஆண்டவர் உனக்கு வருஷம் முழுதும் அந்த வினாடிகள் நாட்களை தருகிறார். அல்லேலூயா. இது நீ எப்படி செலவழிக்க போகிறாய் என்பதை பொறுத்து ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு 8400 நொடி பொழுதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்ம கடந்த ஆண்டை சிந்திச்சு பாருங்க, நம்ம ஏதாவது வீணாக்கி இருக்கிறோமா, எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வினாடியும் நாம் அதை பயன்படுத்த, அதை உண்மையாக இருக்க, அதை கர்த்தருக்காக செலவழிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அவருடைய நடத்தலை நாம் விட்டு விலகி விடக்கூடாது. அது எப்போ நமக்கு கிடைக்கும்? நம்ம ஜெபிக்கும் போது தான் முதல்ல சொன்னோம், விண்ணப்பம் பண்ணுவார்கள். வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். சபைக்கு வரும் பொழுது தோத்திரம் அழுகையோடு விண்ணப்பத்தோடு வரணும். வந்து முழங்கால் படிட்டு அப்படியே நம்ம வியாகுலத்தோடு ஜெபிக்கணும். அப்போ விடாய்த்த நிலைமைகள் மாறும். இதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபிக்கணும். அப்பொழுது நிலைமைகள் மாறும். இங்கே வருகிற ஜனங்கள் புதிய ஏற்பாட்டில் தேவ தரிசனம் எல்லாம் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். வந்து முழங்கால் படிட்டு உட்கார்ந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பரிந்து பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, திறப்பிலிருந்து கதற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கர்த்தர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். தேசத்திலே மாறுதலை காண்பார். இந்த ஆண்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா தோத்திரம், ஏப்ரல் மே மாதத்தில் அற்புதமான பார்லிமெண்ட் எலெக்ஷனை நாம் சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. தேசத்தின் தேவ ஜனங்களுடைய ஜெபம் தேவை. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆக விண்ணப்பங்களோடு அழுகையோடு வந்து ஜெபம் பண்ணுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நான் அவர்களை நடத்துவேன். வாசிங்க. எப்படி நடத்துவார்?
அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார். ஆமா, ஆண்டவர் அற்புதமா நடத்துவேன் என்று சொல்றார். இந்த ஆண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய நடத்துவதை நீங்கள் உணர வேண்டும். எழுந்திருக்கும் போதும் அமரும் போதும் போகும்போதும் வரும்போதும் அவருடைய நடத்துதல், அவருடைய கைடன்ஸ், அவருடைய நடத்துவதை ஒவ்வொரு நிமிடமும் உணர வேண்டும். கர்த்தர் அதை உங்களுக்கு தரப்போகிறார். எப்படி கந்தாகை மந்திரியை சந்திக்கும்படி பிலிப்பை நடத்தினாரோ அதே போல ஒவ்வொருவரையும் ஆவியின் ஏவுதலாய் நடத்துகிறதை இந்த ஆண்டு நாம் பார்க்க போகிறோம். அந்த அளவு ஜெப ஜீவியம் ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு நேரமும் நமக்கு இருப்பதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால விண்ணப்பம் பண்ண நம்ம நாட்களை நாம் ஒதுக்குவோம். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் உபவாச ஜெபத்தை கடந்த ஆண்டு மறக்கவே முடியாது. வல்லமையான ஜெபத்தை தந்தார். அது நிமித்தம் மாலை வேளையில் நடந்த வீடுகள் நடந்த கூட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் 30 பேர் 40 பேர் வர ஒரு சபை வரக்கூடிய அளவில் கூட்டங்கள் வந்திருந்தார்கள். ஆக ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்படி சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்படி ஜெபிக்கும்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க பழகுவோம், ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டான ஒரு நேரமாக மாறட்டும். அப்பொழுது அவருடைய நடத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அந்த நடத்தில் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். தாவீது விடாய்த்த நிலைமையில காணப்படும் பொழுது நீ இந்த தண்டை பின்தொடரு, இந்த யுத்தத்துக்கு போ என்று ஆண்டவர் பேசுவார். பேசினோட நம்ம போவோம், புறட்டு போய் திருப்பி கொண்டு வருவார், ஜெயம் பெற்று வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடாய்த்த நிலைமைகள் மாறும். ஆக ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக. 12ஆம் வசனத்தை படிங்க. 31ஆம் அதிகாரம் 12. வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பிரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஆத்துமா செழிக்கும், அவங்க ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் ஆடு மாடு வரிசையா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. அல்லேலூயா. தானியங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கு. இவைகளுக்காக ஓடி வருவார்கள். நான் அவர்களை எல்லா நன்மையால் நிரப்புவேன். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். நிறைய வீடுகளில் நிறைய காரியத்தை இழந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வெளியில சந்திக்க போகும் பொழுது நான் பார்ப்பேன் ஒவ்வொரு வீடுகளும் எப்படி அவங்க எதிர வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஆனால் அதே சேரு, அதே கட்டில், அதே போர்வை, ஆமாம், அதே துணிமணிகள், அதே லைட்டு, அதே ஃபேனு கரகரான்னு ஓடிட்டு தான் இருக்குது. ஹெலிகாப்டர் சத்தத்தோட அதே மிக்சி கிரைண்டரு அதே தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது. என்னென்னு கேட்டால் டிவி மட்டும் பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய எல்இடி டிவி ஒவ்வொரு வீட்லேயும் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் பார்த்து இந்த வருஷம் என்ன வித்தியாசம் இருக்குது? அது ஒன்று தான் வித்தியாசமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஒரு மாற்றம் அல்ல. ஆண்டவர் எல்லா நன்மையாலும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். வெறும் எல்இடி டிவி மட்டும் பெருசாக வாங்கி வைக்கிறது மாத்திரம் அல்ல. தோத்திரம், எல்லா நன்மையாலும் ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். சரியா? இதனுடைய அர்த்தம் ஒரு செழிப்பு. என்ன அதான் போட்டிருக்க, அப்படி ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். ஆக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வைத்திருக்கிறாரு. அதுதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவரை மாற்றுவேன் அப்படிங்கிறார். ஒரு 4 காரியத்தை பார்த்தோம். புதிய இதயம், உன்னை கட்டுவிப்பேன், உன்னை வழிநடத்துவேன், உனக்கு என்னம்மா நன்மைகளை தருவேன். இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக விடாய்த்த நிலைமையிலிருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வரப்போகிறீர்கள். தொய்ந்து போன நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க. விடாய்த்த நிலைமை எங்களுக்கு போதும்பா, எங்களை சம்பூர்ணம் அடைய பண்ணுங்க. எங்களுக்கு தொய்ந்து போன நிலைமை எங்களுக்கு போதும்பா, எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க. எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில் இந்த புதிய வருஷத்தின் அபிஷேகத்தால் நிரம்பப்பட விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், எந்த பலவீனமான நேரத்திலையும் எந்த சோர்ந்து போன நேரத்திலையும் பரிசுத்த ஆவியில நிரம்பும் பொழுது ஒரு புது பலன் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், எந்த பலவீனமான நேரத்திலையும் சரி, எந்த சோர்ந்து போன நிலைமையிலையும் சரி. தோத்திரம். அந்த பெலிஸ்தருடைய பாளையத்தில் சிம்சோனுடைய 2 கண்களையும் புடுங்கி அவனை கட்டி வைத்திருந்தார்கள்.
அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ள அனுப்புங்கப்பா, என் மேல் நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த கட்டப்பட்ட மரத்தோட நிலைக்காலோடு புடிங்கிட்டு வந்து அந்த 1000 பேரை கொன்று போட்டதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சத்துருக்களை முறியடித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அருமையான வேளையில தோத்திரம், எந்த விடாய்த்த நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி பார்த்து அப்படி அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது தோத்திரம், அந்த விடாய்த்து போன தொய்ந்துவன் நிலைமையிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். கர்த்தர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவில நாள் நிரப்பப்பட வேண்டும். தாவீது சொன்னது போல, என் பாத்திரம், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை அடையணும். ஃப்ரெஷ் அனாயிண்டிங் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் ஒரு புது பலத்தினால், புது எண்ணெயினால், ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புது பலத்தினால உங்களை நிரப்ப ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக மாறும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட, உலகம் நமக்கு பகையாக இருக்க அதை விட்டு விலக, உலக வழிபாடுகளுக்கு மறிக்க, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய, தேவனுக்கு உகந்த சைரமாய் நம்மை அர்ப்பணித்து வாழ, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை விடாய்த்து விட மாட்டார், நம்மை தொய்ந்து போக விட மாட்டார். அல்லேலூயா. தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மற்ற பிரஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், சம்பூர்ணம் அடைய பண்ணுவார், நம்மை எல்லாவற்றாலும் நிரப்புவார். ஆண்டவர் நிரப்புகிற ஒரே இடம் தேவ சபை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய சபை. ஆக சபையில தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். உங்க வாழ்க்கையில விடாய்த்த நிலைமை வராது இருக்க வேண்டுமா? இந்த தொய்ந்து போன நிலைமையில் வராமல் இருக்கிற வேண்டுமா? நாம் தியானித்த இந்த 4 காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணுமா? தோத்திரம், நீங்கள் சபையிலே உண்மையாயிருங்க. இந்த நாட்கள்ல ஆண்டவர் கட்டி கொண்டு வருவது தேவனுடைய சபை. இந்த சொன்னீங்க அங்கமா இருக்கிறீங்க. இந்த அங்கமா இருக்கிற ஒவ்வொருவரும் சபைக்கு உண்மையாக இருந்து செயல்பட ஒப்புக் கொடுங்கள். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையை விடாய்த்த நிலைமைகளை மாற்றி, தொய்ந்து போன நிலைமைகளை மாற்றி ஆண்டவர் உங்களை ஆமன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில அறிவிப்புகளை கொடுத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.